நம்ம எக்ஸிபிஷன் பற்றி ஃபீட்பேக் எப்படிப்பா இருக்கு சார்? இந்த தடவை சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சார். எஸ். ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா சார், இந்த ஈவெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆமாம் சார், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பர்டிகுலராக சொன்னால் அந்த இம்தியாஸோட ஈவெண்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம் சார். எஸ் எஸ் எஸ். யாரை செலக்ட் பண்ணலாம்? எனி ஐடியா? சார் சந்தேகமே வேண்டாம். சார் சொன்ன மாதிரி டோட்டல் ஈவெண்ட்ஸில் இம்தியாஸோட ஈவெண்ட் தான் பெஸ்ட். ஸோ நம்ம அவனுக்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணிடலாம். நானும் அந்த பையனை தான் நினச்சேன். ஓகே, சீஃப் கெஸ்ட்டாக யாரை இன்வைட் பண்ணலாம்? ஏன் சார், நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டு சஞ்சயை இன்வைட் பண்ணலாமே. ஹலோ, நான் சஞ்சய் தான் பேசுகிறேன். ஏய் ஏடா மச்சான், நேற்று ஃபிகர் உசாராச்சா? எங்கடா மச்சி, ஒரு நக்கிரன் புக் கொடுங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். ஏய் பிரியாணி நல்லா இருந்துச்சு இல்ல? ஏய் அவங்க நம்மளே ஒருத்த குறுகுறுன்னு பார்த்துருந்தேன், பாத்தியா? நயன்தாரா? ஏய் நீங்க பாரு. ஏய் உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? ஏய் என்னடி நடை இது? ஏய் இடுப்ப போடுற அவளுக்கு சிலுக்கே தோத்து போயிடா மச்சான் அவ இடுப்புல. ஏன்பா அவங்களை கிண்டல் பண்ணுறீங்க? அவங்களும் நம்மள ஒருத்தவங்க தான். அவங்கள மட்டும் ஏன் வித்தியாசமாக பார்க்குறீங்க? இப்படியே பார்த்து பார்த்து தான் அவங்களே நம்மளை விட்டு ஒதுங்கிட்டாங்க. இன்னும் என்ன தான் பண்ணலான்னு இருக்கீங்க? தேவையில்லாமல் பேசுகிறத விட்டு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கப்பா. போங்கப்பா. நல்லா சொன்னீங்க சார், உரைக்கிற மாதிரி. இதுங்களா திறந்து வா போகுது. சரி, நான் வரேங்க. ஓகே சார். மே கமின் சஞ்சய்? வாங்க சார். உட்காந்துட்டே பேசலாமே ஓ சஞ்சய். சாரி சார். ரூமுக்கு 4 காஃபி எடுத்துட்டு வாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். என்னென்னா, நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு உங்களை தான் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். வாட் யூ சே சார்? பார்த்தீங்களா, ஷாக் ஆகிட்டீங்க. ஓகே, ஜோக் அப்பார்ட். நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஏன் சஜஷன் இல்லைப்பா, எல்லா டீச்சர்ஸோட முடிவும். என்னோட விருப்பமும் அதுதான். எவ்வளோ பெரிய விஐபிங்க இருக்காங்க. நான் ஒரு சின்ன பையன். நான் போய் சாப்பிடுங்க சார். அது இல்லை சஞ்சய், எவ்வளோ விஐபி இருந்தாலும் நீங்கள் நம்ம ஸ்கூலில் படித்த பையன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ முன்னேறி ஒரு கம்பெனியோட எம்டியாக வேற இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் விஐபி சார். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் சஞ்சய். இன்விடேஷனில் உங்கள் பேரே போட்டாச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இந்தாங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம். சரி சார். இந்த சேர்ஸ்லாம் ஏன்ப்பா இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்க? ஒரு 7 சேர் போதும். கொஞ்சம் நீட் பண்ணுங்க சார். மார்னிங் வாங்க சார். சஞ்சய். என்ன இவ்வளோ தூரம்? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? ஃபங்க்ஷனுக்கு வரணும், நீ தாண்டா விஐபின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் உங்களை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். பரவாயில்ல சஞ்சய், சரியான நேரத்து தான் வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம். மணியன் சார், அந்த இம்தியாஸோட ஈவெண்ட்டை கொஞ்சம் ஷோ பண்ணுங்க. சஞ்சய் பார்க்கட்டும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா நம்ம தான் போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்.
ஆனா என்னோட இந்த இன்வென்ஷன்ல டேங்க் ஓவர்ஃபுல் ஆனதும் ஒரு பீப் சவுண்ட் வந்து மோட்டார் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூ. வாவ், இட்ஸ் அமேசிங், ஒண்டர்ஃபுல். யார் சார் இந்த பையன்? இந்த பையன் பேர் இம்தியாஸ், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவனை தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஹீ இஸ் வெரி பிரில்லியன்ட். நீங்கள் உங்கள் ஷெட்யூல் கேட்டிங்கல்ல, இவனுக்கு ஒரு ப்ரைஸ் தந்துட்டு ஒரு சின்ன ஸ்பீச், தட்ஸ் ஆல். ஓகே சார், நாளைக்கு ஈவினிங் நான் ஷார்ப்பாக வந்துடுறேன். அப்போ நான் கிளம்புறேன் சார். இருங்க சஞ்சய், நானும் வரேன். நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டேன் அங்கிள்? பக்கத்தில் ஏதாவது டீ கடை இருக்கா தம்பி? அங்கிள், அங்க ஒரு டீ கடை இருக்கு அங்கிள். என்னை கொண்டு போய் அங்கே விட்டுறியா? கையை பிடிக்காதப்பா, இந்த குச்சியை கொஞ்சம் பிடிச்சிக்க. ம், சரி வாங்க போலாம். டீ கடை வந்துருச்சு அங்கிள். எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீ நல்லா இருப்ப. மார்னிங் சார், உங்களை தான் பார்க்க வந்தேன். சொல்லுங்கள் சஞ்சய், அது என்ன கையில்? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன கிஃப்ட். கிஃப்டா? யாருக்கு? அதான் சார் அந்த பையன் இம்தியாஸ். சாரி சஞ்சய், அந்த பையன் கிரிக்கெட் விளையாடும் பொழுது அடிபட்டு சார், நான் அவனை உடனே பார்க்கணும். சரி வாங்க என் கூட. ஆஃபீஸில் அவனோட அட்ரஸ் இருக்கு, எடுத்து தரேன். சார். தம்பி நீங்க என்ன சார் ஆச்சு பையனுக்கு? உள்ள வாங்க. இதான்ப்பா நடந்துச்சு. அந்த அல்லாஹ் ஏன் நம்மள மாதிரி ஆளுங்களை இப்படி சோதிக்கிறா அப்படின்னு தெரியலையே. டாக்டர் என்ன சொன்னாங்க? அடிப்பட்டதுல கண்ணு நரம்பு டேமேஜ் ஆகி போச்சான். திரும்பவும் பார்வை கிடைக்காதம்மா? இல்லப்பா, வேற கண்ணு வச்சா பார்வை கிடைக்கும்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா சீக்கிரமா செய்யணுமா. ஓகே, உடனே செய்ய வேண்டியதானே? என்னங்க பண்றது, எங்க மதத்துல வந்து இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. யார் சொன்னது? பள்ளிவாசல் தாங்க. அவரை சந்திக்க முடியுமா? அவர் எங்க இருக்காரு? பக்கத்து பள்ளிவாசல தாங்க இருக்காரு. சரி, நான் அவரை மீட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இங்க யாருங்க? அது ஒரு கார் பாருங்க, அவர் தாங்க. தேங்க்ஸ். பாய், இப்போ கால் வலி எப்படி இருக்கு? ஏப்பா, நான் என்ன காலையா நடக்கிறேன்? பிளேட்டு வச்சு தானே நடக்கிறேன். வலிக்காதா பின்ன? சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். வணக்கம் சார், என் பேர் சஞ்சய், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கேன். சொல்லுங்க. மிஸ்டர் ஷாகுலோட பையன் விஷயமா? எந்த சாகுல்? அதான் அந்த இம்தியாஸோட அப்பா. இப்போ ரீசெண்டாக கூட கண் பார்வை போச்சு. தெரியும், சொல்லுங்க. இல்லை, அந்த கண்தானத்தை பற்றி. கண்தானத்தை பற்றி? இஸ்லாத்தில் கண்தானம் பண்ணக்கூடாதுன்னு சாகுல் பாய்கிட்ட நீங்கள் தான் சொன்னீங்களாமே, அது விஷயமா உங்ககிட்ட விளக்கம் கேட்க வந்து. எங்கள் மதத்தில் கண்தானம் கிடையாதப்பா. என்ன காரணம்? இந்த உயிரையும் உடலையும் ஆண்டவங்கிட்ட இருந்து அடமானமாக வாங்கப்பட்டது. இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு மட்டும் அனுமதி இருக்கே தவிர
தானம் கொடுக்கவோ சேதப்படுத்தவோ கூடாது. அதுக்கு அனுமதியும் கிடையாது. அதையும் மீறி உடல் உறுப்பை மாற்றும் போது அது பயனில்லாம அசுத்தமா போயிடும். நான் சஞ்சய்டா. டே அது தெரியுது. ஏன் 2 நாளாக ஃபோனே காணோம்? அதை விடுறா, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. டே ஏன் இப்படி டென்ஷனாக பேசுகிற? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உங்கள் இஸ்லாத்தில் கந்தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஏன்டா இப்படி திடீர்னு கேட்குற? ஏன் என்னாச்சு? இல்லடா, எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் பையனுக்கு கண் பார்வை போயிடுச்சு. ஐ டிரான்ஸ்பிளேட் பண்ணா கிளியர் ஆயிடுன்னு டாக்டர் சொல்றாங்க. பாவண்டா, அந்த பையனோட அப்பா போய் மசூதியில கேட்டதுக்கு கண்தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் கேட்டேன், இஸ்லாத்துல அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. டே இந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே இருக்குடா. எனக்கு கிளியரா ஒரு பதில் சொல்லு. உங்க இஸ்லாத்துல கண்தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சில பேர் சொல்கிறாங்க பண்ணலான்னு, ஆனால் சில பேர் சொல்கிறாங்க பண்ணக்கூடாதுன்னு. ஏன்டா பண்ணக்கூடாது? இதேதான் சொல்றாரு. கேட்டா இறைவன் கொடுத்ததை மனுஷன் மாத்திக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் மட்டும் உடஞ்ச கால பிளேட் வச்சு நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டே உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. நீ சொல்றது கரெக்டு தான். இதில் நான் என்னடா பண்ணுறது? ஏன்டா தனக்கு நான் மட்டும் இறைவன் கொடுத்ததை மாத்திக்கலாமா? என்னடா நியாயம் இது? டே எதுக்கும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறா. சரிடா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். தம்பி நீ எடுத்த காரெல்லாம் வெற்றி தான், தைரியமாக செய்ப்பா. ஏய் எங்கடா இருக்க? அங்கேயே வந்துடுறேன். உனக்கு என்ன அவசரம்? ஐயோ சாரி சாரி சாரி. அங்கிள் என் கிளாஸ் விழுந்துருச்சு அங்கிள், எடுத்து தரீங்களா? கிளாஸை நான் எடுத்துட்டேன். உனக்கு கண்ணு தெரியாதாப்பா? ஆமாம் அங்கிள். சாரிப்பா தம்பி, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். பரவாயில்ல அங்கிள். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ எங்கே போகணுன்னு சொல்லுப்பா, நானே உன்னை விட்டுறேன். யாருப்பா இவரு? ஏன் சார் என்னாச்சு? இல்லை சார், நான் தெரியாமல். தெரியாம? இல்லப்பா, நான் ரோட்ல தனியா இருக்கிறத பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டாரு. ரொம்ப நன்றி தம்பி, நாங்கள் வரோம். வாப்பா போகலாம். ஹலோ சார், என் பேர் சஞ்சய் சார். இஸ்லாத்தில் கந்தானம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஒரு நிமிஷம் சார், ஷூட் பண்ணிக்கிறேன். திருக்குரானை பார்த்த அளவிற்கு, திருக்குரானை ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் பார்த்த அளவிற்கு அதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதன் அடிப்படையில் தான் இஸ்லாம் நின்று கொண்டிருக்கிறது. திருக்குரான் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சாதாரண கண்தானம் அல்ல, உடம்பில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளையும் தானம் பண்ணலாம் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் திருக்குரானிலேயே நேரடியாக நமக்கு கிடைக்கின்றன. சகோதர சகோதரிகளே, ஒரு மனித உயிரை வாழ வைப்பது என்பது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடியவர் அனைவர்களுக்கும் வாழ வைத்ததுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய இறைவசனம் மிக அற்புதமாக இடம்பெற்றிருக்கிறது. இது நேரடியாக இரத்த தானத்திற்கு பொருந்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இரத்த தானம் மட்டுமல்ல, என்னென்னெல்லாம் உடல் தானம் செய்ய முடியுமோ நமக்கு மிதமிச்சயமாக நம்மளிடம் போதும், இது போதும்,
அதிகமாக இருக்கிறது. இதை கொடுத்து விடலாம் என்ற நிலைமையில் இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் உற்றார் உறவினர் அத்தனை பேருக்கும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், தானம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. கண் தானத்தை பற்றியோ கிட்னி தானத்தை பற்றியோ இறந்த பிறகு மனிதனுடைய உடலை இன்னொருவருக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்கு இஸ்லாத்தில் எந்த தடையுமே கிடையாது. இன்னும் தெளிவாக சொன்னால் அது தானம் கூடாது என்று சொல்பவர்கள் சொல்லுகின்ற கருத்து, ஒருவன் எந்த நிலையில் இறந்தானோ அந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவான். கண்ணை எடுத்துட்டு கண்ணை பறித்து விட்டு நாம் அவனை அடக்கினால் மறுமையில் கண்ணில்லாதவனாக அவன் எழும்புவான். இது ஒரு கொள்கைக்காக சொல்லப்பட்டது. ஒருவன் நயவஞ்சகனாக இறந்தால் மறுமையில் நயவஞ்சகனாக எழுப்பப்படுவான். ஒருவன் இறை மறுப்பாளனாக இழந்தால் மறுமையிலே இறை மறுப்பாளனாக எழுப்பப்படுவான். இதற்குத்தான் சொல்லப்பட்ட விஷயமே தவிர அது உடல் சார்ந்த விஷயம் அல்ல. உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா கூடாதா என்று குரானிலோ ஹதீசுகளிலோ நேரடியாக எந்த குறிப்பும் இல்லை. ஆகவே எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து பல மாநாடுகளை நடத்தினார்கள். மக்காவிலும், ரியாதிலும், மலேசியாவிலும். அங்கு எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம், உறுப்புகளை தானம் செய்வதோ உறுப்புகளை மாற்றி அமைப்பதோ தவறில்லை. ஆனால் 3 நிபந்தனைகள் உள்ளன. முதலாவதாக, உடல் உறுப்பை தானம் செய்யும் நபருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. என்னால் இருதயத்தை தானம் செய்ய முடியாது, மீறி செய்தால் நான் இறந்து விடுவேன். மருத்துவர்கள் சொல்கிறார்கள் 2 சிறுநீரகங்களில் 1 இருந்தால் போதும் என்று. எனது தாய்க்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டால் 1ஐ தானம் செய்யலாம், அவரும் உயிரோடு இருப்பார், நானும் உயிரோடு இருப்பேன். முதலாவதாக, உறுப்பு தானம் செய்யும் நபருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இரண்டாவதாக, உறுப்பு தானம் பெறுபவருக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பணத்திற்காக யாரும் உறுப்புகள் தானம் செய்யக்கூடாது, உறுப்புகளை விற்கக்கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உங்கள் உறுப்புகளை தானம் செய்யலாம் அல்லது தானம் பெறலாம் என்று அறிஞர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இந்தியாவில் இதுவரை கருவிழி நோயினால் பார்வையிழந்தவர்கள் எண்ணிக்கை ஏறத்தாழ 20 லட்சம் பேர்கள் ஆவார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகளும் சிறுவயதினரும். இவர்களுக்கு ஒரு கண்ணிலாவது அவர்கள் தன்னிச்சையாக அவர்கள் வேலை செய்து அவர்கள் பிழைத்துக் கொள்வதற்கு பார்வை கிடைக்கும்படி செய்ய ஏறத்தாழ வருடத்திற்கு 1 லட்சம் கண்கள் தேவைப்படுகிறது. கண்தானம் செய்வதற்கு உறுதுணையாக நிற்கின்றன. எங்க வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிருக்காங்க? பையனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. சரி, வரேங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல. Thank you. வாங்க தம்பி. வணக்கம் சார். சொல்லுங்க சார், ஒரு சந்தோஷமான விஷயம். உங்க பையனுக்கு பார்வை கிடைக்க போகுது. அதுக்கு உண்டான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்க சாகுல் பாய், இனி உங்கள் பையனுக்கு பார்வை கிடைக்க வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் டைம் செக்கப் போகும்போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு. ஆனால் இப்போ அந்த ஸ்டேஜ் அவன் தாண்டிட்டான். இனிமே ஆப்ரேட் பண்ணி வேறு கண்ணு வச்சாலும் அவனுக்கு பார்வை கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். சாரி. மிக எளிமையான கருணையான மார்க்கம் இஸ்லாம். அதன் தூய வடிவத்தை புரிந்து கொள்ளாமல் சிலர் செய்த தவறால் ஒரு சிறுவனின் எதிர்காலம் திசை மாறி போனது. தக்க நேரத்தில் சரியான விளக்கம் இல்லாததால் அவனின் வாழ்க்கை இருளில் மூழ்கியது. ஒளியே வடிவானவன் இறைவன் ஒருவனே. அவனின் வேதத்தையும் இறுதி இறைத்தூதர் முகமது நபியின் வாழ்க்கையையும் சரியாக புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும். சர்ச்சையில்லா தேடல் இருந்தால் நிச்சயம் தீர்வு இவர்கள் பக்கம்.